லாக்அப்ல இருக்கிற ரவுடி மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுவோம். அவன் வெளியே போகும்போது எங்ககிட்ட இருக்கிற அவன் பர்ஸ்ல அவனுக்கே தெரியாம ஒரு மைக்ரோ சிப்பை செட் பண்ணிடுவோம். அந்த மைக்ரோ சிப்பு அவன் எப்பெல்லாம் மொபைல் போன்ல இருந்து கால் பண்றானோ அப்பெல்லாம் என்னோட ப்ளூடூத்துக்கு கனெக்ட் ஆயிடும். வெளியே போன அந்த ரவுடி எப்படியும் அவனை அனுப்பி வச்ச ஆளுக்கு போன் பண்ணுவான். அதை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். சூப்பர் ஐடியா இன்ஸ்பெக்டர். இப்பயே அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே சூர்யா, இதை சொல்லதான் நான் உங்களை வர சொன்னேன். ஓகே சார். கான்ஸ்டபிள். எஸ் சார். சார், அந்த அக்யூஸ்ட் சரவணனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். யோ யோ சரவணா, வாயா, ஏன் கூப்பிடுற? வா. அப்படி போ. வணக்கம் சார். டேய், உன்னை அடிச்சதெல்லாம் வேஸ்ட்ரா. நான் சந்தேகப்பட்ட மாதிரிலாம் இல்லை, நீ சொன்னதுதான் உண்மை. உன் பர்ஸு, உன் செல்போனு எல்லாத்தையும் எடுத்துக்கோ. உன் மேல கேஸும் போட மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் நம்பாம இவ்வளவு நாள் உள்ள வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டீங்களா சார்? டேய், பேசாம உன் திங்ஸ் எடுத்துட்டு போடா, இல்லைன்னா வேற ஏதாவது கேஸ் போட்டு உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். போ. ஐயோ வேணாம் சார், நான் வாயே திறக்கல. நான் கிளம்புறேன் சார். நில்லு, இதுல ஒரு கையெழுத்து போட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. வரேன் சரி, சார். ஒழுங்காரு. சரிங்க போ. சார். சார், அவன் தான் நினைக்கிறேன். இன்டிமேஷன் வருது. அவன் தான் அனுப்பி வச்சனுக்கு ஃபோன் பண்றான். இந்தாங்க, இதுல நீங்க கேளுங்க. அந்த மைக்ரோசிப் மூலமா அந்த ப்ளூடூத்ல அவன் பேசுறத நாம கேட்கலாம். சிஸ்டர், போன்ல யாரு? என்ன மொபைல் ஆன் பண்ணாம எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன விஷயம்னு கேளுங்க சிஸ்டர். சாமுண்டீஸ்வரிய கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டு லாக்அப்ல இருக்கான்ல, அவன் கிட்ட இருந்துதான் கால் வருது. அதான் அட்டெண்ட் பண்ணி பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சிஸ்டர், லாக்அப்ல இருந்து போன் வந்திருக்குங்கறதுனால சொல்றீங்களா? இப்ப எல்லாம் ஜெயில் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு சிஸ்டர். அங்க எல்லாம் மொபைல் ஃபெசிலிட்டி ஈஸியா கிடைக்குது. பேசுங்க. ரிங் போயிட்டு இருக்கு, ஆனா கால் அட்டெண்ட் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. என்ன இவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அட்டெண்ட் பண்ணுங்க சிஸ்டர், அவன் கட் பண்ணிட போறான். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இப்ப நீ எங்க இருந்து பேசுற? மேடம், இப்ப நான் லாக்அப்ல இல்ல மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து தான் பேசுறேன். வெளியே இருந்து பேசுறியா? ஆமா மேடம், என்னை எவ்வளவோ அடிச்சு உண்மையை சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா நான் வாயே திறக்கல, உங்க பேரையும் சொல்ல மேடம்.
மேடம் என்னை அடிச்சு அடிச்சு ஓஞ்சு போன இன்ஸ்பெக்டர் சரி போடான்னு வெளியே விட்டுட்டார் மேடம். அப்படியா? வெரி குட். மேடம் லாக்அப்ல இருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்றேன் மேடம். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் மேடம். நீ என்ன பண்ற? பின்னி மில்லுக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துக்கு நீ வந்துரு. நான் பணத்தோட அங்க வந்துடுறேன். ஆ ஆ புடி. வா. இவன் மேடம் மேடம்னு பேசுறதுல இருந்து எல்லாத்துக்குமே காரணம் ஒரு லேடின்னு தெளிவா தெரியுது. ஆனா அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் கண்டிப்பா அந்த லேடி இங்க வீட்ல வேலை பார்த்த சண்முகத்தோட ஒய்ஃபா தான் இருக்கணும். ம் சார் இவன் பணம் கேட்டிருக்கான். பணத்தை வாங்க அவன் போவான்ல. நாம அவனை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போனோம்னா பணம் கொடுக்க வர லேடிய கையும் களவுமா பிடிச்சிடலாம். கரெக்ட். வாங்க போலாம். வாங்க சார். ம் பிறந்த குழந்தைய பெத்த தாய்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க. அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. மரியாதையா இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்து வை. அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, குழந்தை விஷயத்துல நீ தலையிடாதன்னு. அப்புறம் எதுக்காக வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? உன் குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நான் குழந்தை வளர்க்கறத பார்த்து பொறாமப்பட்டு என் குழந்தைய கொண்டு போய் கொடுக்க சொல்றியா? நான் ஒன்னும் உன் மேல பொறாமப்பட்டு குழந்தைய கொண்டு போய் கொடுக்க சொல்லல. இந்த பச்சை குழந்தை மேலயும் குழந்தையோட அம்மா மேலயும் பரிதாபப்பட்டு தாயோட வேதனைய புரிஞ்சுக்கிட்டு அம்மாவையும் குழந்தையையும் சேர்த்து வைக்க சொல்றேன். இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா. இது என்னோட குழந்தை. குழந்தைய திருப்பி கொடுக்கற பேச்சுக்கே இடம் கிடையாது. அம்மா மாதிரி பாசம் காட்ட 1000 அம்மாங்க வந்தாலும் பெத்த அம்மாவுக்கு ஈடு ஆகாது. உன்கிட்ட குழந்தை இருக்கிறதுல நீ சந்தோஷப்படலாம். ஆனா பெத்த தாய்கிட்ட இருக்கிறது தான் குழந்தைக்கு சந்தோஷம். தயவு செஞ்சு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்த்து வை ஸ்ரீஜா. முடியவே முடியாது. உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக இது ஏன் குழந்தை இல்லைன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல வச்சு மத்தவங்க கிட்ட நீ நல்ல பேர் வாங்க பாக்க. ஸ்ரீஜா, நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. பெத்த தாயுடைய வலிய உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல. 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அந்த அம்மா குழந்தைய நினைச்சு எப்படி ஏங்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஸ்ரீஜா. குழந்தைய கொண்டு போய் கொடுக்கறதால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராம நானும் ஹஸ்பண்ட் சாரும் பாத்துக்கிறோம். உன்னை நம்பி நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்க எல்லாமே. நீ வந்து இடையில பிரச்சனை பண்ணாத. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நீ என் வழியில குறுக்க வராம இருந்தா அதுவே எனக்கு போதும். ஸ்ரீஜா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் சொல்றத கேட்காம நீ இப்படி அடம் புடிச்ச அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நேரா தாரா அத்தை கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். என்ன மாதிரி பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன, நான் தாரா அத்தை கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை கடைசியா கேக்குறேன், குழந்தைய அம்மா கிட்ட சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? நீ எப்படி கேட்டாலும்
எத்தனை வாட்டி கேட்டாலும் என் பதில் இதுதான். என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கும் வேற வழி இல்ல. இப்பவே தாராத்த கிட்ட போய் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் மாறி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. தாராத்த கிட்ட இந்த விஷயத்த சொன்ன, நானும் இந்த குழந்தையும் ஒன்னா சேர்ந்து செத்து போயிடுவோம். இத உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இது ஏன் குழந்தை. இந்த குழந்தைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ அம்மா கிட்டயும் கொடுக்க மாட்டேன். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறமும் நீ தாராத்த கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டுன, இந்த குழந்தைய கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ஸ்ரீஜா. இதுக்கப்புறம் நான் குழந்தைய பத்தி உன்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன். ஆனா இந்த குழந்தையோட பாவமும் இந்த குழந்தைய பிரிஞ்சிருக்கிற அம்மாவோட பாவமும் உன்னை சும்மா விடாது. தான் வர சொன்னாங்க. ஆனா எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. இங்க பாரு, இங்க போனோம் அங்க போனோம்னு மாம்சிட்ட போய் எதுவும் உளறி வைக்க கூடாது, புரியுதா? சரிங்க சார். சார், இப்ப வரது சண்முகத்தோட ஒய்ஃபா தான் இருக்கணும். அப்படி மட்டும் இருந்துட்டா என் ரொம்ப நாள் குழப்பத்துக்கு பதில் கிடைச்சிரும். அந்த லேடி மட்டும் தான் வருதா, இல்ல கூட வேற யாராவது வராங்களான்னு தெரியலையே. எதுக்கு நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சூர்யா. ஆமா சார், அவங்களை தப்பிக்க விட்டுறவே கூடாது. சிஸ்டர், உங்க ஃபேஸ் இன்னைக்கு பிரைட்டா இருக்குது. டென்ஷனா இருக்காங்க போல. சாரி. வண்டி ஓட்டுற. ஐயோ, என்ன காருக்கு வலிப்பு வந்த மாதிரி தான் ஆடுது. டிரைவர், என்னாச்சு? பாக்குறேன் மேடம். இறங்கி பாரு. டிரைவர், என்னாச்சுப்பா? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். மெக்கானிக் வந்து பார்த்து சரி பண்ணாதான் இனிமே வண்டி ஓடும். ச்சே, முக்கியமான ஒரு வேலையா போயிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்தா எப்படி? சங்கரபாண்டி, நீ ஸ்ருதி டிராவல்ஸ்க்கு கால் பண்ணி உடனே ஒரு வண்டி அனுப்ப சொல்லு. சிஸ்டர், இப்ப வந்துரும். நம்ம ரெகுலர் வண்டி தான் வருது. டிரைவர்,
நீ மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே மேடம். ஹலோ, மெக்கானிக் செல்வராஜா. வண்டி ரிப்பேர் ஆகி நின்று போச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? லொகேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். சிஸ்டர் வாங்க, வண்டி வந்துருச்சு. நில்லுண்ணா. வாங்க சிஸ்டர், உட்காருங்க. என்ன சார் இன்னும் வர காணோம்? வெயிட் பண்ணி பார்ப்போம், வந்துருவாங்க. சிஸ்டர், இந்த சரவணன் பையன் வெளியே வந்தாலும் வந்தா உங்களை போட்டு இந்த டார்ச்சர் பண்றானே. நாம தான் அவனுக்கு ஏற்கனவே சேர வேண்டிய காசுகளை எல்லாம் கொடுத்துட்டோமே சிஸ்டர். அந்த பையலே ஒரு ஃபிளாப். சாமுண்டீஸ்வரி மேட்டர்ல அவன் என்ன தக்கிச்சான், எல்லாத்தையுமே ஃபைலியர் ஆக்கினான். உங்க ராசி சிஸ்டர். நீங்க சொதப்பி ஃபிளாப் ஆனவனுக்கு எல்லாம் காசு கொடுக்குறீங்க, உண்மையிலேயே உழைக்கிற எனக்கெல்லாம் காசு கொடுக்கறது இல்ல. பாண்டி, சாரி சிஸ்டர். வாயை மூடிக்கிட்டு வா. சார் ஒரு கார் வந்து நிக்குது. ஆமா, வெயிட் பண்ணுங்க சார், கீழே இறங்கட்டும். சொல்லுங்க மேடம். நீ கார் பக்கத்துல வா. நான் கீழே இறங்கி வந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். மேடம், இங்க யாருமே இல்ல மேடம், நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க தைரியமா இறங்குங்க மேடம். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாத. நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். நான் கீழே இறங்க மாட்டேன். நீ காருக்குள்ள வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க மேடம், நான் வரேன். சார் அந்த லேடி காருக்குள்ள தான் இருக்காங்க, இன்னும் இறங்கலையே. வெயிட் பண்ணுவோம் சார். மேடம், போலீஸ் என்னை எவ்வளோ அடிச்சு கேட்டாங்க மேடம். நான் உங்களை பத்தி மூச்சு கூட விடல. நீ மூச்சு விட்டுருந்தா உன் மூச்சு போயிருக்கும், டெட் பாடி ஆயிருப்ப. சிஸ்டர் இப்படி அழகா ஸ்டைலா உட்கார்ந்து இருக்குதுன்னு பார்க்காத. பல பேரை போட்டு தள்ளிட்டு தான் இப்படி உட்கார்ந்து இருக்குது. என்ன சிஸ்டர்? இனிமேலும் நீ அப்படியே இருந்தா அது உனக்கு தான் நல்லது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். பாண்டி, குடு. ரொம்ப நன்றி மேடம். போ. சார் அந்த லேடி இறங்கவே இல்ல. அந்த லேடி ரொம்ப உஷாரா இருக்காங்க. சிஸ்டர், எனக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும் சிஸ்டர். ஏன்? அப்பப்ப உங்க அருமை பெருமைகளை எல்லாம் அள்ளி விட்டுட்டு இருக்கேன்ல, அதுக்கு. டிரைவர், வண்டி எடு. புரிஞ்சிருச்சு. சார் கார் கிளம்புது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலாம். சரி வாங்க சார் போலாம், வாங்க. வேலை சிஸ்டர். இந்த சரவணன் பயலுக்கு பணத்தை செட்டில் பண்ணி அவன் பிரச்சனையை முடிச்சு அவன் வாயை கட்டிட்டீங்க. இனிமே அது வாயை திறக்காது. எப்படியெல்லாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குது, முடியல.